எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்க இன்றும் கூட தேவன் நம்மோடு இருந்து நமக்காக யாவையும் செய்கிறவர் என்பதை நாம் நினைத்து பார்த்து, தேவன் நமக்கு அனுகூலமாயிருக்கிறார், உதவி செய்கிறார், சத்துருக்களை நாம் ஜெயிக்கும்படியாக நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார், நமக்கு குழப்பமில்லாத விதத்தில் நம்மை சரியாக வழிநடத்துகிறவராயிருக்கிறார். தேவன் இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருக்கிறவராய் நமக்கு இருக்கிறார் என்று அவர் இயேசுன்னா என்ன அர்த்தம்? அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு அர்த்தம். அப்படி இன்றும் கூட இந்த கர்த்தர் உங்களுக்கு இயேசுவாக, இந்த கர்த்தர் உங்களுக்கு இம்மானுவேலராக இருக்கிறதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த வருஷத்தில் சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று. அது மாத்திரமல்ல, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை போட்ட மாட்டான் என்று. திறந்த வாசல்னால் எதுக்கு? தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் வைத்திருக்கிற அழைப்பு, அவர் வைத்திருக்கிற சாட்சியான வாழ்க்கை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்பதற்கான அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் செய்வதற்கு உங்களுக்காக வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த செய்தியிலையும் கூட ஆரம்பத்தில் நான் அதை சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை நினைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்து, இந்த உலகம் எப்படி பாவத்துக்குள் கிடக்கிறது, அந்தகாரத்துக்குள் கிடக்கிறது, பிசாசுக்குள் கிடக்கிறது, ஒரு நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இது முடிகிற காலத்தில் இவர்கள் நரகம் போவார்கள். இப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிற நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய், கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த மனநிலையோடு கூட நம்மை எதிர்க்கிற சக்திகள், பிசாசுடைய சக்திகள் உலகெங்கு இருந்தாலும் கூட, நம்மை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிற தேவன், அக்கினி மதிலாக இருக்கிற தேவன், உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவன், கண்மணி போல காக்கிற தேவன் உங்களுக்கு இருக்கிறதை நீங்கள் நினைத்து பார்த்து, இதோ இது வழி, இதில் நட என்று சொல்லுகிற சத்தம் உங்களுடைய மனதிலே கேட்குமே, அதை நீங்கள் நினைத்து பார்த்து கவனித்து, நீங்கள் அவருடைய வழியிலே நடக்கும்போது நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். வெறுமனே உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் மட்டும் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அழைத்த அழைப்பை நிறைவேற்றுவீங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை முறியடிப்பீங்க. என்ன எழுதியிருக்கு தெரியுமா? உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை நீங்கள் முறியடிக்கும்படி அவர்களுடைய பிடரியை கர்த்தர் உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார் அப்படி எழுதியிருக்கிறது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் தேவனாகிய கர்த்தர் நிமித்தமே நாங்கள் மேன்மையை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொன்னானே, அந்த வார்த்தை நமக்கு உண்மையல்லவா? நாம் அதை நினைத்து பார்ப்போமாக. நாம் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அப்படி தேவனை துதிக்கிறவர்களாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, ஆர்ப்பரிப்போடே கூட அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக நாம் இருக்கிறது தான் உண்மையான சரியான வாழ்க்கை என்று இந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நெகேமியா புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். ஹலோ, இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இல்லைன்னா இப்போ நீங்கள் எது எப்படி போனாலும் சரி, நான் கர்த்தர்கிட்ட மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் அப்படி ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்கிறது நல்லது. ஏன்னா 1000 காரியம் இருக்கும்.
ஆனால் யார் மேலேயாவது வருத்தம் இருக்கும், துக்கம் இருக்கும், என்னடா இந்த ஆட்கள் இப்படி கிடக்கிறாங்க பண்ணுறாங்க நமக்கு விரோதமாக, அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் அவங்க மேலே நமக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்திலே உங்களுடைய மனம் மகிழ்ச்சியாக இருப்பதாக, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய ஆவிக்குரிய பலன். ஆவிக்குரிய பலன் தான் மனுஷனுடைய பலன். சரீரம் வந்துட்டு பெரிய குத்து சண்டை வீரனை போல் அவ்வளோ பெரிய பயில்வானாக இருந்தாலும் கூட மனசு உடஞ்சி போச்சுன்னா அத்தத்தண்டி சரீரமும் வெறும் மாம்ச பிண்டமாக ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத தொப்புன்னு கீழே விழுந்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். பார்த்தீங்களா, மனசு உடஞ்சிருச்சுன்னா. சரீர பிரகாரமாக எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் அவன் மனசு உடஞ்சி வச்சுன்னா அவ்வளோதாங்க, முடியாதுங்க, இன்னமே என்னத்தங்க தேரப்போகுது அப்படின்னு அவன் சொன்னால் அப்படி அதுதான் ஆயிடுது. விசுவாசிகள் மனசு உடஞ்சி போனால் அப்படி ஆயிடுது. தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்ல வர்றாரு. இந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 41 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாய கர்த்தராயிருக்கிற நான் உன் வலதுகையை பிடித்து, எப்படி உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் செருக்கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இப்படிப்பட்ட வார்த்தைகளை இன்று இப்போது உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறாரே, என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே யாருங்கிறத முதல்ல நிதானிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார், அவர் யார், நாம் யார், அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன, இந்த அவர் யாருன்னு நாம் யாருன்னு தெரிஞ்சு அவருக்கு நமக்கு இருக்கக்கூடிய உறவு எதுன்னு சரியாக தெரிஞ்சு அந்த உறவின்படி நாம் முன்னேறுகிறது தானே சரி. அநேக சமயங்களில் உங்களுடைய பழைய வாழ்க்கை அந்த நினைவுகளெல்லாம் மோதி நாம் அப்படி ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் அவ்வளோ அருகதை உள்ள ஆள் இல்லை, தகுதியான ஆள் இல்லை, எல்லாம் நம்ம செஞ்சதுக்கெல்லாம் அனுபவிக்கணும்ல அப்படியெல்லாம் சொல்லி உங்களை சோர்வடைய பண்ணக்கூடிய நினைவுகள், அந்த நினைவுகள் உங்களை கொல்ல பார்க்கிறது. அந்த நினைவுகள் தேவன் கொடுத்த நினைவுகள் அல்ல, அந்த நினைவுகள் பிசாசு மூலமாய் உண்டான நினைவுகள். ஆதலால் அந்த பொல்லாத பிசாசு கொடுக்குற நினைவுகளை தள்ளிவிட்டு அவர் கொடுக்குற, கர்த்தர் கொடுக்குற நினைவுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுடைய நினைவுகளும் உங்களுடைய வழிகளும் தரமட்டத்தில் இருக்குது, நீங்கள் எல்லோரும் இப்போ என்னுடைய நினைவுகள் என்னுடைய வழிகளுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி ஏசாயா 55வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறாரே. கிதியோனை கர்த்தர் அழைக்க போகிறப்ப அவன் என்ன நிலைமையில் இருந்தான்? ஐயோ மீதியானியர் வர்றாங்க, இருக்கிறதெல்லாம் கொள்ளையடித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நம்மெல்லாம் விதைச்சி வளர்த்து அறுவடைக்கு கொண்டு வருவோம், அறுவடை செய்கிற நேரத்தில் அந்த மீதியானியர் யுத்தம் பண்ணி அறுவடை பூரா பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் அறுவடை வேறு செஞ்சுட்டேன், சீக்கிரமாக களத்தில் அதை அடித்து தானியத்தை எடுத்துக்கொண்டு வீடு போய் சேர்க்கணுன்னு அவசரமாக பயத்தோட அவன் அந்த களத்தில் போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் வர்றாரு. கர்த்தர் என்ன சொன்னாராம்? பராக்கிரமசாலியே அப்படின்னாராம். அவனுக்கு ஒன்றும் விளங்கலை. நான் எம்புடு பயந்து போய் இந்த மீதியானியிட்டேருந்து இந்த தானியத்தை காப்பாற்றணுன்னு அவசரமாக நான் போர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்கே ஒரு ஆள் வந்துக்கிட்டு பராக்கிரமசாலியேன்னா. ஆனால் அப்படி தான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தரை அழைச்சார்ல, அழைப்பை நிறைவேற்றுகிற தேவன். நான் அந்த வரியை உங்களுக்கு வாசிக்கிறேன்.
நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்றார். கவனிங்க, நீங்கள் சோர்ந்து போன ஆளாக ஒரு வேளை இருந்தாலும் இப்போ கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன பேசுகிறாரு அதை கவனிங்க. பராக்கிரமசாலியே, என்ன பாஸ்டர் நானாவது பராக்கிரமசாலியாது, நீங்கள் ஒத்துக்கிட்டால் அது நடந்துடும். அவர் சொல்கிறத நீங்கள் அங்கீகரித்தா அது போல் நடந்துடும். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. பலவீனனு தன்னை பலவான் என்று சொல்வானாக அப்படின்னு கர்த்தர் தான் எழுதியிருக்கிறார். பலவீனனு தன்னை பலவான் என்று சொல்வானாக. நான் கர்த்தருக்குள் பலவான் அப்படி சொல்லணுங்கிறாரு. நீங்கள் மனசு சோர்ந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுங்க. அப்படி தான் எலியா மனசில் சோர்ந்து போய் சூறச்செடிகள் அடியில் போய் படுத்துட்டான். கர்த்தரை எழுப்பி கூப்பிட்டாலும் கூட அதெல்லாம் எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசிக்கு தான் வேலையை எலிசா கொடுக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. அவனே செய்து முடித்திருக்க வேண்டிய வேலைகள். ஆக இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் பேசும்போது அவர் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். இதோ சகலமும் புதிதாகிறது, திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறவர் இப்பொழுது உங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற, பலனற்று இருக்கிற, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்கு வசனமெல்லாம் வேறு இருக்குது, மயிரை கூட கருப்பாக வெள்ளையாக மாற்ற முடியாது. ஆமாம், உண்மைதான். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மயிரை கூட கருப்பாக வெள்ளையாக மாற்ற முடியாதுங்கிறது உண்மைதான். கவலைப்படுகிறதுனால சரீரத்து அளவில் ஒரு முழத்தை கூட்ட முடியுமான்னா கூட்ட முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்கிறானே, அதோடைய அர்த்தம் என்ன? எந்த காரியத்துக்கு என்னை அழைச்சாரோ, எந்தெந்த காரியங்களை செய்ய என்னை பலப்படுத்துகிறாரோ, எப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே வழிநடத்துகிறாரோ, அதுபோல் நான் அவரோடு கூட நடந்து அவர் எனக்கு வைத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றுவேன் என்று அப்படி தீர்மானிக்கிறது தானே கரெக்டு. இந்த அழைப்பை சற்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அவனுக்கு பிள்ளை இல்லை. அவன் ஏற்கனவே அவங்க தகப்பன் விக்கிரகாராதனைக்காரன். அவன் தகப்பன் விக்கிரகாராதனைக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, இவன் இருதயம் நல்லா இருக்குது, இவனை அழைச்சாக்க நம்ம கூட சேர்ந்து நடப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை அழைச்சார். அவனும் சொன்னபடி கேட்டு வந்தான். இங்கே கானான் தேசத்துக்கு வரணும்னா வழியில் தகப்பன் கூட அங்கே நின்றுட்டாங்களாம். ஆறானில் எது வரைக்கும் நின்றுட்டாங்க? தகப்பன் சாக வரைக்கும். கர்த்தர் சொல்லியிருந்தார், ஒருத்தருமே வேண்டாம், நீ மட்டும் கிளம்பி வா அப்படின்னா, என் தகப்பன் வர்றேன்னு சரி கூட்டி பார்த்தாக்க அதுக்கு மேலே போக வேண்டான்னு அந்த தேராகு டிலே பண்ணிவிட்டான். கடைசிக்காக செத்த பிற்பாடு தான் அந்த ஆபிரகாமுக்கு வந்தான்னு பார்க்குறீங்க. சரி, அங்கே ஒரு டிலே தான். ஆனாலும் கர்த்தர் விட்டாரா? சரியா போயிட்டா நீ வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு கானான் தேசத்துக்கு வர்றாரு. கானான் தேசத்துக்கு வந்தவுடனே பிள்ளை பிறந்ததா? ஒன்றும் நடக்கலை. அப்புறமும் பல தாமதங்கள். ஒரு நேரம் ஆபிரகாம் சோர்ந்தே போயிட்டான். இன்னுமே எங்கே இனிமேல் சரீரம் பலவீனமாக போச்சு, இன்னுமே பிள்ளை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு எனக்கு சரீரத்தில் பலன் இல்லை, சாராளுக்கும் பலன் இல்லைங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னா, அப்போ கர்த்தர் நான் மறுபடியும் அவனுக்கு பிள்ளையை கொடுப்பேன்னு. ஏன்னா இவ்வளவு நாளாக நீராகுதான் சொன்னீர் சொல்லியிருக்கிறான் பாருங்க. என்னத்தை இஸ்மவேலை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டான்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, ஒன்றும் நடக்கலைன்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொல்ல நம்ப மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போயிட்டாரு. என்ன நடந்தது? அவனுடைய விசுவாசம் உயிர்த்தது. எப்படி விசுவாசிக்க வேண்டுமோ அப்படி விசுவாசித்தான். விசுவாசிக்க ஏதுவில்லாத இருந்தபோது விசுவாசித்தான். அதாவது இப்படி சரீரம் செத்து போன ஒரு ஆள் பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியுமான்னா இல்லை, விசுவாசிக்கிறேன் அவர் சொன்னார், அப்படி விசுவாசிக்கிறேன்னு சொன்னான். சரீரமும் சூழ்நிலையும் சரியாக இல்லை. ஆனால் கர்த்தர் அழைக்கிறார். இப்போ வேறு பேசுகிறார். வழியெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தார், இப்போ வேறு கடைசியில் இப்போ வேறு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா விசுவாசிச்சிட்டான். விசுவாசிக்க ஏது இல்லாத இருந்தபோது விசுவாசித்தான்.
தன்னுடைய விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கல, அவன் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினான். எப்போ? சரீரம் என்ன செத்து கிடக்குது, அதாவது பிள்ளை பெற்றுக்கொள்ளாலும் பலன் இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்தினான். வாலிபம் திரும்பியதுங்க. இப்போது நம்ம அடிக்கடி சொல்லுவோம், சங்கீதம் 103 அவரும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்கி கழுவுக்கு சமானமாய் திரும்ப நம்முடைய வயது வாழ வயது போல ஆகிறது. எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லும். ஆனால் இங்கே ஒரு இடத்துல நடந்திருக்கே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவனுடைய வயது திரும்ப வாழ வயது போல் ஆயிற்று. அவனும் சரி, சாராளுடைய சரீரமும் சரி, அவர்கள் பலனடைந்து வாலிபர்களைப் போல இருந்தார்கள். அதுக்கு ஏதாவது சாட்சி வேணுமா, அத்தாட்சி வேணுமா? அப்படி வாலிபர்களை போன ஆன பிறகு கிழவியாக இருந்த சாராள் இப்பொழுது நல்ல வாலிப பெண்ணா, நிறைய பேர் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப அழகான பெண்ணா இருக்கிறதுனால பெலிஸ்தருடைய ஆட்கள் பெலிஸ்தருடைய ராஜா கிட்ட போய் அங்கே ஒரு அழகான பொண்ணு இருக்கிறான்னு சொல்லி கடைசிக்கு அவன் இவளை கட்டிட்டு போயிட்டான். அப்போ சாராள் கிழவியாக இருந்த ஒரு ஆள் இந்த வசனத்தை கர்த்தரை விசுவாசித்து அதனால் வாலிபத்தை திரும்பி பெற்றுக்கொண்டு வந்தபோது எவ்வளவு அழகாக இருந்திருந்தா. என் பெலிஸ்தரில் அழகான பொண்ணே இல்லையா? 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லாத்த காட்டிலும் இவ தானே அழகாக இருக்கிறா, போய் பிடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டான்ல. அப்படியானால் வயதாகி இருந்த ஒரு பெண் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொன்ன உடனேயே வயது திரும்ப வாழ வயது போல் ஆயிடுச்சு. நான் கேட்குறேன், இன்றைக்கு நீங்கள் வாழ வயதாகுது இல்லை, அதை அடுத்த ஸ்டெப்பு வச்சுக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. சோர்ந்து போயிருக்கிற உங்களை, பலனற்று போனேன் என்று சொல்லுகிற உங்களை மறுபடி திரும்ப எழுப்பி நிறுத்தி உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடும்படி கர்த்தர் அழைக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள். ஆபிரகாம் அழைக்கும் போது குமாரனை கொடுப்பேன், இந்த இஸ்ரவேல் தேசம் முழுசையும் இது எல்லாத்துலேயும் நீ நடந்து தெரி, இந்த தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் என்றார். அவன் என்ன பண்ணிட்டான்? கடைசியில் மரித்தோரை உயிரோட எழுப்புகிறவரும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தரை விசுவாசித்தான். செத்துப்போனா கூட எழுப்பிக்கிடுவார் அப்படின்னு அப்படிதான் அவன் நம்பினான். அதை பலியிட சொல்கிறாரு, அந்த ஈசாக்கை பலியிட சொல்கிறாரு. வெட்டுனா அப்புறங்கிட்டு ஈசாக்கு மூலமாக சந்ததி வழங்குறது, ஈசாக்கு மூலமாக உடன்படிக்கை, அப்புறம் ஈசாக்கு மூலமாக இந்த தேசத்தை சந்ததிக்கு அவனுடைய சந்ததிக்கே கொடுக்கறது. எதுனா சரிப்படுற காரியமா? ஆனால் அவனுக்கு என்னவோ தோணி போச்சு, கர்த்தர் தான் ஈசாக்கு மூலமாக சந்ததியை கொடுப்பேன், இந்த தேசத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார், உடன்படிக்கை பண்ணுவேன்னாரு. இப்போ செத்தா கூட அவர் எழுப்பிக்கிடுவாரா? எழுப்பிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பலியிட போயிட்டான். மரித்தோரை உயிரோட எழுப்புகிற தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், அவர் மேலே விசுவாசம் வைக்கிறேங்கிறான். இப்போ என்னுடைய சரீரத்தில் பலன் இல்லை, எனக்குள்ள பிள்ளை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு எனக்கு பலன் இல்லை, ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்று நினைத்து அப்போ அவன் விசுவாசித்தான். வாலிபம் திரும்பியது. கிதியோன்ட்ட கர்த்தர் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு. அவன் பயந்த ஆளுதான். ஆனால் கர்த்தர் சொல்கிறத கேட்டு அந்த மீதியானியரிடத்திலிருந்து இஸ்ரவேலை அவன் காப்பாற்றினான், ரட்சித்தான் என்று நீங்கள் அங்கே வாசிக்கிறீர்கள். ஆபிரகாமுடைய அழைப்பை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். கிதியோனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை அழைத்த அழைப்பை நிறைவேற்றினார். அப்படியானா உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் எதுக்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவாரா, இல்லை இதோட கதை முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இப்போ எழுந்தது தான் உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகும். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுகிறேன், என்னுடைய தீர்மானத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிறேன், நான் உம்மோடு கூட நடக்கிறேன் என்று சொல்லி எப்படி நோவா தேவனோட கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவனுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பை அவன் நிறைவேற்றினான். ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான்,
அவன் எப்படி தேவனுடைய நீதியை, அவருடைய ரட்சிப்பை, பூமியில் கர்த்தர் அவர் கொண்டு வருகிற நியாய தீர்ப்பை எல்லாவற்றையும் அவனுடைய காலகட்டங்களில் அவன் பிரசங்கித்தான் என்று சொல்லி நீங்கள் யூதா நிருபத்தில் வாசிக்கிறீங்க. அழைப்பை நிறைவேற்றியவர்கள், தேவன் அழைத்தவர்கள் எல்லாரும் அவர்களுடைய அழைப்பை நிறைவேற்றியிருக்கிறார்கள். சீஷர்கள் அழைத்தார். அன்றைக்கு அழைக்கிற போது அவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவங்களும் சும்மா சாதாரண வேலை செய்கிறவங்களுமா இருந்தாங்க. ஆனால் என்ன ஆயிற்று? இந்த சீஷர்கள் தான் அப்போஸ்தலர்கள்லாம் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். ஏதோ மீன் பிடிக்கிற ஆளுங்க இயேசு அவர்கள் அழைத்ததுனால இயேசுவை பின்பற்றினாங்க. அதனால இயேசுவுக்கு சீஷர்கள். இந்த இயேசுவுக்கு சீஷர்களாக தொடர்ந்து இருந்துட்டாங்க. இவரை விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் இயேசுவை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன், சீஷர்கள் கூட ரொம்ப கஷ்டம்ப்பா, இவர் சரீரத்தை சாப்பிட்டு மாம்சத்தை சாப்பிட்டு இவருடைய ரத்தத்தை குடிக்கிறதாவது, இந்த ஆள் இல்லை சரியாக தான் இருக்கிறாரா, புத்தி பிறண்டு போச்சா அப்படிலாம் நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே மெதுவாக போயிடலாமான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து பிடிச்சிக்கிட்டாரு. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? ஏங்க யாராவது அப்படி இருக்கீங்களா? இயேசு நம்ம கூப்பிட்டாரு, என்னத்தையும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது போல் அப்படின்னு நம்மளும் கைவிட்டுறலாம், அழைப்புலாம் ஒன்றும் இல்லை, சாதா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலான்னு ஏதாவது நினைக்கிற இருக்கீங்களா? இப்போ அது உங்களுக்கு தான் வருது. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோன்னு கர்த்தர் இப்போ உங்கள்கிட்ட பேசலையா? பேசுகிறாருல்ல, தெரியுதில்ல. சரி, நம்மளை பலனை புதுப்பித்து கொண்டு கர்த்தர்கிட்ட சமூகத்தில் வரலாம்ல, திடன் கொள்ளலாம்ல. உங்களை அழைத்த அவர் உண்மை உள்ளவர். தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படி உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எதற்காக உங்களை அழைத்தாரோ அவர் உங்களை கொண்டு அதை நிறைவேற்றுவார். அவருக்கு நல்லா தெரியும், நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, பண்டம் இல்லைன்னு நமக்கு தெரியும். அவருக்கு தெரியும். நம்முடைய சுய பலத்திலையும் ஞானத்திலையும் ஒன்றுமே முடியாதுன்னு நமக்கு தெரிஞ்சதை விட அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அவருக்கு இன்னொன்று தெரியும், நாம் எந்த அளவுக்கு இவனை பலப்படுத்துகிறோமோ அதை வச்சு தான் இவன் வேலை பார்ப்பான்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அவர் அழைக்கிறாரு, என்கிட்ட உட்காரு, நான் போதிக்கிறத கேளு, நான் சொல்கிறத நம்பு, நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆயிரும் அப்படின்றாரு. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஒன்று நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, கர்த்தர்கிட்ட வந்து உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். 7வது நாள் கர்த்தரிடத்திலே மனிதன் உட்கார்ந்துருக்கிற நாள். தேவனே இந்த ஒரு நாளை 6 நாளை சிருஷ்டிப்புக்கு பயன்படுத்தினவர் இந்த ஒரு நாளை வேறு எதுவும் செய்ய மாட்டேன், இன்னொரு சிருஷ்டிப்பு அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் அதெல்லாம் போக மாட்டேன், நான் இவனோட உட்கார்ந்துருக்க போகிறேன். நான் சிருஷ்டித்த, என்னுடைய சாயல் ரூபத்தில் சிருஷ்டித்த, நான் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு கூட இவனை உண்டாக்கியிருக்கேன். இந்த பிசாசெல்லாம் கொட்டத்தை அடக்கி அவனை துரத்தி விட்டு இந்த பூமியை முழுசியும் ஏதேன் தோட்டம் போல் பரலோகம் போல் மாற்றுற வேலையை இவனுக்கு நான் கொடுக்குறேன், அதனால் இவன் வேணும் என்று சொல்லி அந்த 7வது நாள் கர்த்தர் ஆதாமோட உட்கார்ந்து நாள் முழுதும் அங்கே கர்த்தர் அவனுடைய அந்த நேரத்தை செலவு பண்ணினார். இன்றைக்கு அதற்கு இணையாக இருக்கக்கூடிய வாரத்தின் 1ஆம் நாள் நம்ம கர்த்தரை தேடணும், சர்ச்சுக்கு வரணும், கர்த்தரை ஆராதிக்கணும், பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு கர்த்தர் இந்த 7வது நாள் கணக்கு வச்சுருக்கிறாருங்க. நாம் என்ன பண்ணுறோம், சீக்கிரமாக சர்ச்சுக்கு போயிட்டு அவர் பிரசங்கம் முடித்தாக்க சீக்கிரமாக வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மற்ற வீட்டு காரியம் மற்ற அந்த காரியம் இந்த காரியம்லாம் பார்க்கலான்னு நம்ம தீர்மானிக்கிறோம். ஆனால் அவரை கேட்டால் ஏன் காரியத்தை தவிர வேறு எதுவும் நீ செய்யக்கூடாதுன்றார். நம்ம மற்ற காரியங்களை செய்ய பிசாசு அந்த உலகத்து காரியங்கள் மூலமாக நமக்குள்ளே தேவன் நம்மளை எதுக்கு அழைச்சாரோ அதை செய்ய விடாதபடி கெடுக்கிறான். இந்த உலகத்தார் என்ன செய்வாங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா எங்கேயாவது காது குத்து கல்யாணம் அப்படியெல்லாம் வைக்கிறாங்க. என்ன பண்ணுறதுக்கு, காது குத்து போகணும், கல்யாணத்துக்கு போகணும். போனால் அப்போ எதை விட்டுட்டு எங்கே போகிறது? கர்த்தரை விட்டுட்டு காது குத்துக்கும் கல்யாணத்துக்கும் போகிறதா? சாவுன்னா கூட கர்த்தர் சொல்லிட்டாரு,
அவங்க அப்பா செத்து போயிட்டாரு, போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு பையன் சொல்கிறான். ஏய் போனேன்னா அங்கே ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சு உன் ரட்சிப்பே இல்லாதபடி ஆக்கிடுவாங்கடா, போகாதேன்னு கர்த்தர் அவனை தேக்கிவிட்டார். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ ஏன் கூட வா அப்படி சொல்லிட்டாரு. இன்றைக்கும் இந்த ஒரு நாள் நீங்கள் சர்ச்சுக்கு வர்றது, சீக்கிரமாக வர்றது, ஜெபம் பண்ணி எழுப்பி வர்றது, நல்லா சாப்பிட்ருக்க ரைட்டு. அந்த மீதி இருக்கிற நேரத்தை நான் இன்னும் கொஞ்சம் பைபிள் வாசிக்க போகிறேன், கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரோ பைபிள் படிக்க போகிறேன், கர்த்தர் எனக்கு ஏதாவது போதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி, இஃப் யூ குட் ஸ்பெண்ட் த டைம், 7வது நாள் அந்த வாரத்தின் 1ஆம் நாள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு நல்லா சாப்பிட்டு திருப்தி அல்லேலியா போட்டு, இன்றைக்கி இந்த ஏசாயா தீர்க்கதரிசியில் கொஞ்சத்தை வாசித்து படித்து புரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி, அல்லது சில சின்ன சின்ன புஸ்தகங்கள்லாம் இருக்குது, தீத்து, பெலமோன், யூதா, அதெல்லாம் சின்ன சின்ன ஒவ்வொரு அதிகாரம் இருக்கக்கூடியது, அது ஒன்றையாவது ஒழுங்காக படிப்போம் அப்படின்னு ஆரம்பித்தா, அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு நாளைக்கு இந்த 3 அதிகாரத்தை நல்லா படிப்போம் அப்படின்னு படித்தா, இப்படி ஏதாவது படிக்க நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய மனதை கொண்டு வரும்போது உங்களுடைய மனம் புதிதாகிறது. இந்த வசனத்தை படிக்க 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 உங்களுடைய மனம் புதிதாகிறது. நீங்கள் புதிதாகிறப்ப என்ன ஆகுதான், 2 கொரிந்தியரில் எழுதியிருக்குது 3வது அதிகாரத்தில் கடைசி வசனம் நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். கர்த்தரோட கூட நீங்கள் நேரம் செலவு பண்ண 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 நீங்கள் இயேசுவை போல மகிமை மறுரூபம் அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைகிறீர்கள். ஸ்பெண்ட் டைம் வித் காட், ஸ்பெண்ட் டைம் வித் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுடைய பிரசன்னத்திலே உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுங்கள். அந்த 7வது நாள், அது இன்று நமக்கு வாரத்தின் 1ஆம் நாள், கர்த்தருக்கென்று இந்த நாளை அர்ப்பணிப்பீர்களா? நான் ஒன்று சொல்ல வந்தேன். எசேக்கியா ராஜா கடைசி காலங்களில் அவனுக்கு வியாதிப்பட்டு மரித்து போயிடுவான் போல இருந்துச்சு. 10ஆவதுக்கு தீர்க்கதரிசியே வந்து சீக்கிரமாக இறந்து போயிடுவீங்க, வீட்டு காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்துன்னு வேற சொல்லிட்டு போயிட்டான். இவன் என்ன பண்ணான், நான் உமக்கு பிரியமாக தானே இருந்தேன், இப்படி என்னை பொட்டுன்னு போக வைக்கிறீரே அப்படின்னு சொல்லி சோத்து பக்கமாக திரும்பி அழுதானா, ஜெபம் பண்ணானா. இவன் அழுகிறத பார்த்துட்டு கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட சொல்லி திரும்பி போய் அவன்கிட்ட சொல்லுப்பா அவன் அழுகிறான் அப்படின்னு சொல்லி அவனுடைய நாட்டில் நீட்டி கொடுப்பேன்னு சொல்லி சொன்னதை கேட்டிருக்கீங்களா? இப்பொழுதும் வியாதியில் கதை முடிஞ்சிரும்னு நீங்கள் நினைக்கிற ஆளாக இருந்தால், கர்த்தர் உங்களுக்கு இத்தனை வருஷத்தை நான் உனக்கு நீட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறத நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்துடுவீங்க, சுகமாகிடுவீங்க, பலன் அடைஞ்சிருவீங்க. வியாதியை பார்த்தா கதை முடிஞ்சிடும். ஆனால் உங்கள்கிட்ட இப்படி பேசுகிற ஒருத்தர், இன்னும் இத்தனை வருஷத்தை நான் உனக்கு சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற கர்த்தர், அதை கேட்டிங்கன்னா எழும்பிடுவீங்க. இப்போ நீங்கள் எதை கேட்க போகிறீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா உயிரோடு இருந்தால் உங்களுடைய குடும்பத்தாருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம். நீங்கள் போயிட்டாலும் உங்கள் பிள்ளைய வாழ்ந்துருவாங்க, அது வேறு. ஆனால் நீங்கள் இருந்தால் உங்களுடைய வீட்டாருக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீங்க, கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருப்பீங்க, கர்த்தருடைய காரியங்களை செய்வீங்க. வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்காக என்று சொல்லி நீங்கள் அவருக்காக வாழ்வீர்கள். அதுதானே சரியான வாழ்க்கை. அருமையானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நிறுத்தி தராசில் நிறுத்தி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார், அத்தனையும் உங்களுக்கு தானே. இந்த பிசாசு கொடுக்குற எண்ணங்களெல்லாம் அப்படியே தள்ளிடலாம். அது வேண்டியதில்லை, அது நமக்கு ஆகாது. நீங்கள் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் யார், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று நிதானித்து பாருங்கள். திடன் கொள்ளுங்கள், முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.